தற்போதைய அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் எஃப்ஐஆர் வெளியான விவகாரம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன். எஃப்ஐஆர் லீக் ஆனது தொடர்பாக அவங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் முதல் தகவல் அறிக்கை வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக ஞானசேகரனை 7 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரகசிய இடத்தில் விசாரணை நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதற்கிடையில் முதல் தகவல் அறிக்கை வெளியானது தொடர்பாக கோட்டூர்புரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு சென்று சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக எஃப்ஐஆர் அதாவது தயார் செய்யக்கூடிய எழுத்தரிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கணினியில் டைப் செய்தது யார், அதே போல யார் அனுமதி கொடுத்த பிறகு ஆன்லைனில் அப்லோட் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் கேட்டு விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதே போல முதல் தகவல் அறிக்கை டைப் செய்யப்பட்டு அப்லோட் செய்யப்பட்ட கணினியை ஹார்ட் டிஸ்கை சிறப்பு புலனாய்வு குழுவினர் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.